கணிதத்தின் மிகவும் அழகான சமன்பாடை உருவாக்கியவர் லியன்ஹார்ட் ஆய்லர். ஆய்லர் ஐடென்டிட்டி அந்த ஈக்குவேஷனை பற்றி நம்ம முந்தின ஷார்ட்ஸில் பார்த்தோம். லியன்ஹார்ட் ஆய்லர் கிட்டத்தட்ட 320 வருடங்களுக்கு முன்னதாக சுவிட்சர்லாந்தில் பிறந்த ஒரு கணித மேதை. அவருக்கும் ராமானுஜருக்கும் சில பேர் ஒப்பீடு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவருக்கும் ஒப்பீடு என்ன, வித்தியாசம் என்ன அப்படின்றத சுருக்கமாக சொல்லலான்னு பார்க்குறேன். லியன்ஹார்ட் ஆய்லருக்கும் ராமானுஜம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 180 வருடங்கள் வித்தியாசம். அவர் லியனார்டு ஆய்லர் பிறந்து 180 வருடங்கள் கழிச்சு தான் ராமானுஜம் பிறந்தது. இரண்டு பேருமே கணித மேதைகள். நீங்க கூகுளில் தி கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆஃப் ஆல் டைம், எல்லா காலங்கள்லையுமே இருந்த மிக சிறந்த கணித மேதைகள் அப்படின்னு லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல ஆய்லர் பேர் இருக்கும், ராமானுஜம் பேரும் இருக்கும். அந்த மாதிரி மிகவும் பிரபலமான கணித மேதைகள் தான். ஆய்லர் பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரூஃப் நல்லா கரெக்டாக அவங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி புதிய புரட்சிகளை பண்ணவர் கணிதத்தில். ராமானுஜன் பார்த்தீங்கன்னா டைரக்டா ரிசல்ட் எழுதினவர். அதுதான் ராமானுஜம் மற்றவங்களை பிரமிக்க வச்சது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் எழுதுறதில்ல, டைரக்டா ரிசல்ட்டுக்கே போயிடுவாரு. எப்படி அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் ஆய்லர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவார். அது ஒரு பெரிய வித்தியாசம். அதே மாதிரி ஆய்லரும் பல்வேறு ஒரு கணிதத்தில் ஒரு பகுதி மட்டும் இல்லாமல் பல்வேறு கணிதத்துறைகளில் பண்ணாங்க. அதில் மெயினாக நம்பர் தியரி அதில் பண்ணார். ராமானுஜம் பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ், அவரும் கிட்டத்தட்ட நம்பர் தியரியில் தான். இன்னைக்கு ராமானுஜத்துடைய அவருடைய கணிதங்கள்லாம் இன்னைக்கு பிசிக்ஸில் நிறைய இடங்கள்ல அது பயன்படுது. அன்னைக்கு தேதியில் அவர் உருவாக்கும் போது எதுக்கு பயன்கள் அப்படின்லாம் அவர் யோசிக்கல. அதே மாதிரி ஆய்லர் பார்த்தீங்கன்னா அந்த பையின்ற ஒரு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க 2πr, ஒரு வட்டத்துடைய அந்த சுற்று வட்டம் 2πr, அதுல பை அப்படின்றத அதுல உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஆய்லர் தான். அதே மாதிரி பைக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சவர், ஒரு புதிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சது ராமானுஜன். இந்த மாதிரி நிறைய ஒப்பீடுகள் இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான என்னன்னா, இரண்டு பேருமே நோய்வாய்ப்பட்டவர்கள். ராமானுஜன் மிக இளம் வயதிலேயே 32 வயசுலேயே மறிச்சு போறாரு. அவருக்கு காசநோய் டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு அவர் இங்கிலாந்துல இருந்தப்ப. ஆனா இப்போ அவரோட ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, அது டியூபர்குலோசிஸ் மட்டும் இல்லை, அவருக்கு லிவர்லேயே கல்லீரல்லையே கொஞ்சம் பாதிப்பு வந்திருக்கும். அதனாலதான் அந்த டயத்துல அதுக்கு மருத்துவம் இல்லாதனால இறந்து போயிட்டாரு. ஆய்லர் கிட்டத்தட்ட 31 வயசு இருக்கும்போது, கிட்டத்தட்ட ராமானுஜம் வயசுலயே இருந்தப்ப அவருக்கும் கிட்டத்தட்ட மரண தருவாயில் போகும்போது காய்ச்சல் கொடிய காய்ச்சல். அதனால சாகர தருவாயில் இருந்தாலும் அவர் சாகல. ஆனா அவருடைய வலது கண்ணோட பார்வை போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு 60 வயசுல இடது கண்ணோட பார்வையும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட குருடரா இருந்தப்ப கூட அவருடைய ஆராய்ச்சி நேரத்துல கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு ஆய்வு கட்டுரை பிரசுரிப்பாராம். அதே மாதிரி ராமானுஜமும் சாகர வரைக்கும் அந்த கணிதத்தை பத்தி நினைச்சுக்கிட்டாரு. ஆய்லரும் கிட்டத்தட்ட சாகர வரைக்குமே அவர் கணிதத்தை பத்தி நினைச்சுக்கிட்டாரு. 70 வயசுல கூட அவர் ஆய்வு கட்டுரை எழுதிட்டு தான் கடைசி அவருக்கு கண் பார்வையும் மொத்தமா போச்சு. அதே நாளே அவர் மரிச்சு போனாரு ஆய்லர். ஆனா அவர் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, 76 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. ராமானுஜம் 32 வயசுலயே இறந்து போனாரு. ஆனா இரண்டு பேருமே வேறு வேறு நாட்டை, இந்தியாவை சேர்ந்தவர், ஒருத்தர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். ஆனா இரண்டு பேருமே மிகப்பெரிய கணித மேதைகள். நன்றி.